எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வாங்க மேப் சொல்லும் எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத. ஜிங்கிரத தங்கா ஜிங்கிரத தங்கா ஜிங்கிரத தங்கா அவ பந்தய போறா. ஜிங்கிரத தங்கா ஜிங்கிரத தங்கா ஜிங்கிரத தங்கா நான் சிங்கிள் சோறா. பிஸ்மி பரோட்டா சால்னா இதுக்கு மேலே போட்டால் காப்பி ரைட்டு வருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓல்டு கோவாக்கு வந்திருக்கோம். ஓல்டு கோவாக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் சேவியரோட உடலை வந்து மக்களோட பார்வைக்கு வச்சுருக்காங்க. 18வது முறையாக அவங்க வந்து பார்வைக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி நாள் முடிய போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஜனவரி 5. அதனால் நம்ம ஜனவரி 3ஆம் தேதியே கிளம்பிட்டோம். 3ஆம் தேதி கிளம்பி 4ஆம் தேதி நம்ம பார்க்க வந்துட்டோம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட் ராஜ்குமார்னு சேர்ந்து வந்திருக்கிறோம். என்னடா கோவாக்கு எல்லாம் ட்ரிப்பு போகணும்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் என்னடா ஆன்மீகமாக போயிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஓகே நம்ம முதல்ல கோவா போகிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக போனதே இந்த ரீசனுக்காண்டி தான். அவருடைய உடலை வந்து நம்ம இருக்கும்போதே ஒரு டைம் பார்த்துடலாம். இந்த வருஷத்தில் 10 வருஷத்துக்கு ஒருக்க தான் அவரை வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க மக்களோட பார்வைக்கு. அதனால் நம்ம மறக்காமல் போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோடு தான் போயிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாம் ஜீசஸ் பசலிக்கா. இந்த பசலிக்காவில் தான் அவரோட உடலை பாதுகாத்துட்டு வராங்க. இந்த பேழைக்குள்ளே தான் அவரோட உடல் எப்போவுமே இருக்கும். மக்களோட பார்வைக்கு வந்து தூரமாக இருந்தால் பார்க்க முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு அருகில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த அரிய வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரும்பாலான கூட்டத்தை மீடியமாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரியவங்களுக்கும் சின்ன குழந்தைகளும் தனி வழியெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் முடிச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செமையான பசி, எங்கடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஹோட்டல் செமையாக இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா கோவாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த சமயத்தில் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். செமையான ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கோவாவுக்கு போய் பழைய பாட்டு கேட்கக்கூடிய ஒரே கேங் நம்மளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா அந்த சாப்பிட்டோமே அந்த ஹோட்டலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1400க்கு ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ரூமை நம்ம புக் பண்ணிட்டோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3 பீச்சுக்கும் போகிறதுக்கு ஒரு ஈஸியாக இருந்துச்சு. அஞ்சனா பீச்சுக்கும் பாகா பீச், இன்னொரு பீச் பேர் கூகுளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சுனா பீச். இந்த அஞ்சுனா பீச் என்னடா அமைதியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வழி தெரியாமல் ஒரு வழியில் வந்துவிட்டோம். இதுதான் அந்த பீச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்பி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி திருப்பி கிளம்ப போனோம். அப்போ தான் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த பக்கம் இருக்கிறது வந்து பீச் இல்லைங்க, இப்போ தான் செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த பக்கமாக போனீங்கன்னா ஒரு செம மஜாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஏன்னா கோவாவுக்கு வந்து ஒரு மசாஜ் போகணும்னு சொல்லி பார்த்தா கடைசியில் மண்ணில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிற என்ன சின்ன பிள்ளையாட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நமக்கு எது வருதோ அதானே பண்ண முடியுங்க. அதனால சொல்லிட்டு நமக்கு வரதை பண்ணிட்டு அப்படியே கோவாவில் சுற்றி தெரிஞ்சோம் வித்தியாசமாக. வீடியோ ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க நண்பர்களை மறக்காமல் நம்ம VKSFM சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த மண்ணில் எழுதுன VKSFM அழியுமா அழியாதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லிங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே அழிஞ்சு போச்சு. ஏன்னா தொட்டிலெலாம் கட்டி போட்டிருக்கீங்க, அதாவது அவள் அட்டை நான் அடை அப்படின்னு சொல்லிட்டு செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? ஒரு செமையான ஆம்பியன்ஸில் ஒரு செமையான ஹோட்டல் இருந்துச்சு. என்னடா உள்ளே போகலான்னு சொல்லி கேட்டால் ரேட்டு அவ்வளோ சொல்கிறாங்க, நமக்கெல்லாம் கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன வெளியே நின்று பார்த்துலான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோதான். நீங்கள் ஊன்னு சொன்னாலும் சரி ஊன்னு சொன்னாலும் சரி எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குமா காசு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா படகு சவாரி பண்ணுறாங்க, அதுக்கடுத்து பேராசூட்டில் ரைட் பண்ணுறது, அதுக்கடுத்தது அந்த பின்னால் தண்ணியை விட்டுட்டே போகும் அந்த கப்பல் இல்லைங்க படகுல போயிட்டு பயணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா காசு, அதாவது கோவாவுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க, கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு குறைஞ்சபட்சம் 20,000 வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் காசு செலவு பண்ண முடியும். இல்லைன்னா இப்படி தான் கடலில் கால் நினச்சிட்டு சும்மா அப்படியே சுற்றிட்டா இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்கிறேன். மறக்காமல் ஒரு நல்ல அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. மாதம் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணிவிட்டு பக்காவாக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் வந்து இது வந்து சடன் ட்ரிப்பு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்காக நானும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறேன். ஃபுல்லாக கோவாவை நம்மளால் கோ த்ரூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. மாலை மங்கும் வேலையில் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்படியே ராஜபோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜபோக போதைக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. கையில் கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா
அங்கங்கே சரக்கு வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. பீர் வாங்கிட்டு கப்புல்ஸாக உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக உட்காந்து சன்னில் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறையா கேங் பாங்கு வச்சு புகைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் நைட் வைப்புக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நைட் வைப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்களே, இது கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணல. அந்தந்த ஹோட்டலுக்கு முன்னாடி அவங்க வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தேவையானதை சாப்பிட்டிங்கன்னா அந்த ஹோட்டல்காரங்க அந்த இடத்துல உட்காரதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கண்டிஷன் தான் அங்கே இருந்துச்சு. என்னடா ஃபேமிலியாக ஃபாரினர்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெண்டு கேப்சர் பண்ணியிருந்தார் வீடியோவில். என்னங்க வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்குது அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா லைஃப்பில் நம்ம பிறந்தோம்னா வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணணும். ஒரு நெருக்கமான வாழ்க்கையில் நம்மளை அமைச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கோவா இருந்துச்சு. எல்லா சமுதாயமும் பண்பாடு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டே இருப்போமே, அதுதான் இங்கே வந்து பேச வாங்கி நினச்சிட்டிங்களா? இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்குது, குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது. பாட்டிலே போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோவாக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கம்மியான விலைக்கு எல்லாமே கிடைக்குது ட்ரிங்க்ஸ் எல்லாமே. ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டின் பீர் வாங்கினேன் கிங் ஃபிஷரில். செமையாக இருந்துச்சு. அப்படியே அந்த ஆம்பியன்ஸில் வாங்கிட்டு பீச்சுக்கு போயாச்சு. பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா கேலிங்கோட் அந்த பீச்சுக்கு போயாச்சு. அந்த பீச்சில் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் இருக்குது, காத்துட்ருங்க மக்களே. இது உங்கள் VKS FM. கேட்க துடிக்குது மனசுக்கு.